திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நால்வர் பொற்றாளியும் உயிர் துணையே. குருவர்களின் திருவர்களின் திருவடிகளை வணங்கி நிற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது திருநாகேச்சரம். திருநாகேச்சரம் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணத்துக்கு தெற்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இறைவன் திரு சண்பகாரணியர், இறைவி அருள்மிகு குன்றமுலை நாயகி, தீர்த்தம் சூரிய புஷ்கரணி, தலவிருஷம் சண்பகம், 5 தலை நாகம் ஆதிசேஷன் பூசிக்க பெற்று பேறு பெற்ற தலம், சூரியன் சந்திரர்களால் பூசிக்கப்பட்ட தலம். சேக்கிழார் விரும்பி வழிபாடு செய்வார் அந்த தலத்தில். திருநாகேஸ்வரத்தில் தன்னுடைய சேக்கிழார் திருப்பணி செய்த சிறப்பு உடையது திருநாகேஸ்வரம். சேக்கிழார் தன்னுடைய ஊரான திருக்குன்றத்தூரில் திருநாகேஸ்வரம் என்ற ஒரு பெயர்லேயே ஒரு கோவிலை கட்டி வழிபட்டாராம். நம்ம பதிக பொருள் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். தலைகள் சந்தும் அகிலும் மயில் பீலியும் சாதியின் பழமும் முந்தி புனல் பாய் பழங்காவிரி தென்கரை நழுவியில் வானோர் தொழ நல்கு சீர்மல்கு நாகேச்சரத்து அழகு பாதம் தொழுதி ஏத்த வல்லார்க்கு அழகு ஆகுமே. தலைகள் சந்தும், சந்துன்றது சந்தன மரக்கட்டைகள். தலைகள்னால் இலைகளோடு அதாவது காயாத இலைகளோடு இருக்கக்கூடிய சந்தனக்கட்டைகள், அகில் மரக்கட்டைகள், மயிர்பீலிகள் நிறைய சுமந்து வந்து கொட்டுமா. மயிர்பீலிகள், சாதியின் பழங்கள், நல்ல உயர்ந்த ஜாதி பழங்கள், அதையெல்லாம் கொண்டு வந்து காவிரி புனல், காவிரி கரையில் இருக்கக்கூடிய தென்கரையில் இருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரத்தில் கொண்டு வந்து சேர்க்குமா காவிரியாறு. நழுவில் வானோர், வானவர்கள் விலகாது திரு நாகேஸ்வரத்தில் வந்து இறைவன் திருவடிகளை தொழ அவர்களுக்கு அருள் நல்கும் நாகேஸ்வரநாதர். அந்த அழகனுடைய பாதங்களை தொழுது போற்ற வல்லவர்க்கு அதுவே அழகாகும் அப்படிங்கிறார். அதுவே நல்ல செயலாக இருக்கும் அப்படிங்கிறார். விலகுதல் இல்லாத, விட்டு விலகாது இறைவன் திருவடிகளை, திரு நாகேஸ்வரநாதரின் திருவடிகளை வணங்கக்கூடிய வானவர்கள் அந்த நாகேஸ்வரநாதர் அவர் நல்ல அழகராதலில் வணங்க வல்லவர்களுக்கும் அருள் நல்கக்கூடியவர்கள், அருள் நல்கக்கூடியவர். நற்குணங்களை உடையவனாதல அவனை வணங்கக்கூடியவர்களுக்கு அதுவே நல்ல செயலாயிற்று. 2வது பாடல். பெண்ணோர் பாகம் அடைய சடையில் புனல் பேணிய வண்ணமான பெருமான் மறுபுமிடம் மண்ணுளார் நன்னினாலும் தொழுது ஏத்தி நன்கு எய்தும் நாகேச்சரம் கண்ணினால் காணவல்லார் அவர் கண் உடையார்களே. இறைவன் தன்னுடைய திருமேனியில் ஒரு பாகத்தில் அம்மையையும் திருச்சடையில் கங்கையையும் பொருந்த வைத்திருக்கக்கூடிய இறைவன், பேணி வைத்திருக்கக்கூடிய பெருமான், அம்மருவி இருக்கக்கூடிய இடம் திரு நாகேச்சரம். அங்கு மண் உள்ளவர்கள், முதல் பாடலில் வானுலகத்தில் உள்ளவர்கள் சொன்னார். இப்போ பூ உலகத்தில் உள்ளவர்கள் நெருங்கி நாள்தோறும் வழிபட்டு ஏற்றி நன்கு எய்தக்கூடியது. நம்ம நாள்தோறும் வந்து இறைவன் திருவடிகளை வணங்க அந்த நன்கு எய்தக்கூடியவர்கள், நன்மை பொருளை வழிபட சிவப்புண்ணியம் உடையவர்கள் ஆவார்கள் அப்படின்னு. அதுவே அவர்களுக்கு நற்செயலாயிற்று அப்படிங்கிறார். நன்கு எய்தும் அந்த நன்மை பொருளை வழிபட நாள்தோறும் ஏற்றி வழிபட அதுவே அவர்களுக்கு நற்செயல், சிவப்புண்ணியமாயிற்று. அப்படி மண்ணுள்ளவர்கள் வழிபட கண்ணினால் காண வல்லார்கள். இந்த நாகேச்சர இறைவனை தன்னுடைய கண்களால், அவர்களே கண்ணுடையவர்கள், கண்ணால் காண்பவர்கள். கண்ணின் பயன் பெருமான் திருமேனியை கண்டு வழிபடுதல். என் தோள் வீசி நின்றாடும் பிரானை கண்கால் காண்மின்களே அப்படின்னு. அவர்களே அறிவு கண்ணுடையவர்கள். அந்த நற்பொருளை அதையே பொருளாக கண்ட கண்ணை உடைய சிறப்பு உடையவர்கள். 3வது பாடல். குறவர் கொள்ளை புனம் கொள்ளை கொண்டும் மணி குளவு நீர் பறவை ஆல பறக்கும் பழங்காவிரி தென்கரை நரவம் நாரும் பொழில் சூழ்ந்து அழகு ஆய நாகேஸ்வரத்து இறைவர் பாதம் தொழுது ஏத்த வல்லார்க்கு இடர் இல்லையே. குறவர்கள் வாழக்கூடிய பகுதி குறிஞ்சி. அங்கு முல்லை நிலத்திலிருந்து கொள்ளை கொண்டு காவிரியாறு எடுத்துகிட்டு வந்துடுமா. அங்கே முல்லை நிலத்திலிருந்து மணிகள், நல்ல மணிகள், முத்துக்கள், பவளங்கள், அப்புறம் அதெல்லாம் இருக்கக்கூடிய கொண்டு வந்து இந்த குறவர் வாழும் குறிஞ்சி பகுதியில் கொண்டு வந்து சேர்க்குமா காவிரியாறு. பறவை ஆழ பறக்கும். நிறைய பறவைகள் அந்த நீரை குடிக்கிறதுக்காக அங்கே வாழக்கூடிய இடமாக வைத்திருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரத்தில் அழகாய நாகேஸ்வரம், அழகு பொருந்திய
பேரருள் குணங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய நாகேஸ்வரநாதர் இறைவனின் பாதம் தொழுது ஏத்த வல்லவர்க்கு நாளும் பூவும் நீரும் கொண்டு வழிபட வல்லவர்களுக்கு இடர் இல்லை, துன்பம் இல்லை அப்படிங்கிறது. திருஞான சம்பந்த பெருமான் திருநாகேஸ்வர தலத்தையும் அதில் விற்றிருக்கக்கூடிய நாகேஸ்வரநாதரையும் அழகுடைமை பற்றியே சொல்லியிருக்காரு. அது நம்ம அறிந்து இன்புறலாம். 4வது பாடல். கூசம் நோக்காது முன் சொன்ன பொய் கொடுவினை குற்றமும் நாசமாக்கும் மனத்தார்கள் வந்தாடும் நாகேச்சரம் தேசமாக்கும் திருக்கோயிலாக் கொண்ட செல்வன்கள் நேசமாக்கும் திறத்தார் அறத்தார் நெறிப்பாலரே. கூசம் நோக்காது முன் சொன்ன பொய், கூசாது மனம் கூசுமாறு பிறருக்கு நம்ம செய்யக்கூடிய பொய், மனம் கூசுமாறு சொல்லக்கூடிய பொய் வந்து வாக்கால பிற உயிர்களை துன்பப்படுத்துதல், பொய்யால் வாக்கால். கொடுவினைங்கிறது மனதால் செய்த வினைகள், கொடுவினைங்கிறது செயல் வந்து காயத்தால், குற்றம்ங்கிறது மனத்தால். இப்படி முக்கரணங்களாலையும் நம்ம வந்து பிறருக்கு மனம் கூசும்படி செய்யக்கூடிய துன்பங்கள் பொய், வினை, குற்றம், இந்த 3 நீங்கணும்னா நம்ம வாக்காலையும் மனதாலையும் காயத்தாலையும் பிற உயிர்களுக்கு செய்யக்கூடிய துன்பம் நீங்கணும்னா வந்து ஆடும் நாகேச்சரம். அந்த திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய காவிரி ஆறு, அங்கு வந்து தீர்த்தமாடுதல். ஆடுபவர்கள் நல் மனமுடையவர்கள் ஆவார்கள், நல் மனதவர்கள். அவர்களுடைய அந்த பொய், வினை, குற்றம் இதெல்லாம் நாசமாகும்படி செய்யக்கூடியவர் திருநாகேஸ்வரநாதர். தீர்த்தமாடுபவர்களின் அந்த கொடுஞ்செயல்கள் நாசமாகும்படி செய்யக்கூடிய, முக்கரணங்களால் செய்யும் தீச்செயல்கள் நாசமாக்கும்படி செய்யக்கூடியவர்கள். நேசமாக்கும், அந்த துன்பம் தரக்கூடிய செயல்கள் நாசமானதுனால அவர்கள் திருவருள் பெறும்படி செய்வார். நேசங்கிறது ஒளி பொருந்தும்படி செய்யக்கூடியவர். அங்கு கோயிலாக கொண்டு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரநாதனின் கழல், அந்த திருவடிகளுக்கு அன்பு, நேசங்கிறது அன்பு உடையவர்கள் வல்லமை உடையவர்கள் ஆவார்களாம். அவர்களே அறம் உடையவர்கள், அதுவே அறநெறி, அறத்தார். சிவப்புண்ணியங்கள் செய்து நெறிபாலரை விட்டு நெறி அடையும் தன்மை உடையவர்கள் ஆவார்கள். முதலில் பிறர் மனம் நோகும்படி பொய், வினை, கொடுவினை, குற்றம் இதெல்லாம் செய்து அவர்கள் அந்த மனம் உடையவர்களை தீர்த்தமாடுதல், இந்த நல் மனதராக்கி திருவருள் அவர்களிடம் பொருந்தி இருந்து அவனுடைய கழல் ஏற்றி அன்போடு வழிபடக்கூடியவர்கள் வல்லமை, அந்த திருவருளை வழிபடும் வல்லமை உடையவர்கள் ஆவார்கள். அதுவே அந்த நெறியை வழங்கக்கூடிய இறைவன், அதுவே அவர்களுக்கு அறச்செயலாயிற்று, சிவப்புண்ணியமாயிற்று. அதனால் அவர்கள் வந்து வீட்டு நெறியை அடைவர் அப்படின்னு சொல்கிறார். 5வது பாடல். வம்பு நாரும் மலரும் மலைப்பண்டமும் கொண்டு நீர் பைம்பொன் வாரி கொழிக்கும் பழம் காவிரி தென்கரை நம்பன் நாளும் அமர்கின்ற நாகேச்சரம் நன்னுவார் உம்பர் வானோர் தொழச் சென்று உடனாவதும் உண்மையே. முதல் பாடல்லையே குறவர்கள் வாழக்கூடிய குறிஞ்சி பகுதி, மலையும் மலை சார்ந்த பகுதியும், அங்கிருந்து மலர்கள், மலைப்பண்டங்கள், பொன்மணிகள் இதெல்லாம் வாரி கொண்டு வந்து காவிரி ஆறி குவிக்கக்கூடிய திருநாகேஸ்வரம். அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்பன் நாகேஸ்வரநாதரை நன்னுவார்கள். இடைவிடாத அன்பு, அயரா அன்பு, அவனை மறவாது ஏற்றி வழிபட அந்த அயரா அன்பு, மறவாமையே அவர்களுக்கு இறைவன் திருவடியில் அன்பு உடையவர்கள் ஆயிற்று. அப்படியே உம்பர்களும் வானவர்களும் மண்ணுள்ளவர்களும் தொழ அவனோடு உடனாவது உண்மையே அப்படிங்கிறது. உயிர்களுக்கு ஒன்றாய் வேறாய் உடனாய் இன்று அத்துவிதமாக இருந்து இறைவன் அருள் செய்கின்றான். உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் அறிவிக்கும் பொருட்டு வேறாயும் அறிந்த பொருளை அனுபவிப்பதற்கு ஒன்றாயும். இறைவன் உடனிருந்து அறியவில்லை என்றால் உயிர்கள் எதையும் அறிய முடியாது. இறைவன் உடனாய் நின்று அறிவித்தால் உயிர்கள் அறியும் தன்மை உடையது. அதனால் இறைவன் உடனாய் நின்று அறிதல் இன்றியமையதாகின்றது. உடனாய் நின்று காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலே என்பார். அந்த இறைவன் காட்டவில்லை என்றால் இந்த உயிர்கள் எதையும் அறிய முடியாது அப்படிங்கிறார். அப்படி உடனாய் நிற்பது உண்மையே அப்படிங்கிறார். 6வது பாடல். கால மேகம் நிற காலனோடு அந்தகன் கருடனும் நீளமாய் நின்று எய்த காமனும் பட்டன நினைவூரின் நாளும் நாதன் அமர்கின்ற நாகேச்சரம் நன்னுவார் கோளும் நாளும் தீய வேணும் நன்கு ஆம் குறிக்கொண்மினே. கருமை நிறம் கொண்ட யமன் காலன், அவன் வழிபாடு செய்த மார்க்கண்டேயருக்காக
யமனை உதைத்த இறைவன், அந்தகன், தேவர்களை துன்புறுத்திய அந்தகாசுரன், அவனை அழித்த இறைவன், 5 தலை நாகம் பணிந்து வழிபட கருடனை செற்ற இறைவன். அப்படி மணியன் மார்க்கண்டேயருக்காக யமனையும் அந்தகாசுரன், தேவர்களின் துன்பம் நீக்குவதற்காக அந்தகாசுரனையும் 5 தலை நாகம் பணிந்து வழிபட கருடனையும் செற்ற திருநாகேஸ்வரநாதர். நீளமாய் நின்று எய்த காமனும் பட்டன, நீர்படும்படி செய்த மன்மதன் காமன், அவனும் பட்ட அந்த அவர்கள் இறைவன் கோபத்தால் பட்ட துயரம், அவர்கள் பட்ட அந்த துன்பத்தை நினைந்து வழிபாடு செய்யக்கூடிய அடியவர்களுக்கு இறைவன் கோபத்தோடு வந்து தண்டனை கொடுப்பதை நினைத்து நாளும் இடைவிடாது இறைவன் திருவடிகளை திருநாகேஸ்வரத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனின் திருவடிகளை நெருங்கி வழிபடுபவர்களுக்கு கோளும் நாளும் தீவனும், அவர்களுக்கு கோள் 9 கோள்களும் நாளும் தீயவேனும் நன்காம் குறிக்கணும், அவர்களுக்கு அவை நல்லவாகும். அடியார் அவர்க்கு ஆசரு நல்ல குற்றம் செய்யக்கூடிய அந்த கோளும் நாளும் வேயிறு தொழிபங்களில் திருஞான சம்பந்த பெருமான் அதை தான் அடியவர்களாக இருப்பவர்களுக்கு அந்த இறைவன் அம்மையப்பர் கோலத்தோடு என் உள்ளமே புகுந்த அதனால் வேயிறு தொழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை அணிந்து என் உள்ளமே புகுந்த அதனால் அந்த உள்ளத்தில் அந்த பெருமான அம்மையப்பர் கோலத்தோட கங்கை தாங்கி இருக்கக்கூடிய அந்த அருட்கோலத்தை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து நாளும் அகபூஜை செய்து வழிபடுபவர்களுக்கு தீமை தரக்கூடிய நாள்களும் கோள்களும் தீயவாகவே இருந்தாலும் அவர்களுக்கு ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அடியாராக இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ளத்தில் வைத்து வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு அவை நல்லவே ஆகும் குறிக்கொன்மினே அப்படின்னு நல்ல அப்படிங்கிறார் 7வது பாடல். வேய்வு தேர்முத்தொடு மத்த யானை மறுப்பும் விராய் பாய்ப்புணல் வந்தழைக்கும் பழம் காவிரி தென்கரை ஞாயிறும் திங்களும் கூடி வந்து ஆடும் நாகேஸ்வரம் மேயவன் தன்னடி போற்றி என்பார் வினை வீடுமே. வேய்னா மூங்கிலிருந்து உதிரக்கூடிய முத்துக்களும் மத்த யானையின் தந்தங்களும் அதனுடைய மத்தத்திலிருந்து விழக்கூடிய முத்துக்கள், அதுவும் விரவி இருக்கக்கூடிய காவிரிக்கரை, அங்கு காவிரிக்கரையில் வீற்றிருக்கக்கூடிய திருநாகேஸ்வரத்திற்கு ஞாயிறும் திங்களும் கூடி வந்து வழிபடுமா. அப்படி வந்து ஆடும் தீர்த்தமாடுமா. இந்த காவிரிக்கரையில் தீர்த்தமாடி நாகேஸ்வரநாதரின் திருவடிகளை போற்றி வழிபடும் அவர்களுடைய வழிபடுபவர்களின் வினை வீடுமே. அப்படி வினைகள் கெடும் அப்படிங்கிறார், வினைகள் அழிந்து போகும் அப்படிங்கிறது. 8வது பாடல். இலங்கை வேந்தன் சிரம் 10 இரட்டு எழில் தோள்களும் மலங்கி வீழ மலையால் அடர்த்தான் இடம் மல்கிய நலம்கொள் சிந்தை அவர் நாள்தோறும் நன்னும் நாகேச்சரம் வளம்கொள் சிந்தை உடையார் இடராயினமாயுமே. 8வது பாடல். ராவணன் வரலாறு. அவனை அடர்த்து அருள் செய்த இறைவன் நலம்கொள் சிந்தையவர். சிந்தையில் அந்த நன்மை பொருளை வைத்து வழிபடக்கூடிய அடியவர்கள். சிந்தனை நின் தனக்காக்கி கண்ணினை நின் திருப்பாத பொதுக்காக்கி வந்தனை மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்பார் திருநாவுக்கரசு பெருமான். சிந்தனையே அந்த பெருமான் திருவடிகளையே வழிபடணும். கண்ணு அந்த பெருமானின் திருவடி தாமரைகளையே பார்க்க, வாக்கு நம்ம வாயால் செய்யக்கூடிய பேச்சு அந்த பெருமானின் திருநாமங்களையே பேச, இப்படி 5 புலன்களும் மனம் வாக்கு காயத்தாலையும் அந்த பெருமானின் திருவடிகளையே நம்ம உள்ளத்தில் வைத்து வழிபட, இறைவன் வீற்றிருக்கக்கூடிய கோவிலை வலம் வந்து வழிபடும் சிந்தை உடையவர்களுக்கு இடர் துன்பமாயின தீரும் அப்படிங்கிறார். பெருமானின் கருணை, அவனுடைய செயல், அவனுடைய கோலம், இதையே சிந்தையில் நிரப்பி வைத்து அன்பாக வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு இடராயின மாயும் அப்படிங்கிறார். கரிய மாலுமயனும் அடியும் முடி காண்பு ஒன்னா எரியதாகி நிமிர்ந்தான் அமருமிடம் ஈண்டு காவிரியின் நீர்வந்தலைக்கும் கரைமேவும் நாகேச்சரம் பிரிவில்லாத அவ்வடியார்கள் வானில் பிரியார்களே. திருமாலும் பிரம்மனும் காண முடியாது எரி உருவாய் நிமிர்ந்து நின்ற இறைவன் அமர்ந்து இருக்கக்கூடிய இடம் காவிரி நீர் அலைகள் வந்து மோதும் திருநாகேச்சரத்தில் பிரிவில்லாத அடியார்கள் வானுலகத்தை பிரியாது இருப்பார்கள் அப்படின்னு கேட்டுறாரு.
பிரியார் சிவன் சேவடிக்கே அப்படின்னு. திருநாகேஸ்வரத்தை பிரியாதவர்கள் சிவலோகத்தை பிரியாது வீற்றிருப்பார்கள் அப்படிங்கிறது 10வது பாடல். தட்டிடுக்கி உரி தூக்கிய கையினர் சாக்கியர் கட்டுரைக்கும் மொழி கொள்ளலும் வெள்ளில் அம்காட்டு இடை நட்டேருள் கண் நடமாடிய நாதன் நாகேஸ்வரம் மட்டு இருக்கும் மலர் இட்டு அடி வீழ்வது வாய்மையே. சமன் சாக்கியர் கட்டுரைக்கும் மொழி, அவர்கள் இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய சொல், அதை கொள்ளாது வெள்ளியம் காட்டில் இடைவிடாது நள்ளிருளில் நடனமாடக்கூடிய நாதன், உயிர்களுக்கு அறியாமையை செய்யக்கூடிய ஆணவ மலம் அகற்றப்படவும் வினைகளை நீக்குவதற்காகவும் இறைவன் விடாது நள்ளிருளில் ஐந்தொழில் புரிவதற்காக நடனமாடிக்கொண்டே இருக்கின்றார். அப்படி ஆடக்கூடிய இறைவனின் திருவருளை உணர்ந்து நாளும் தேனுள்ள மலர்கள் கொண்டு அவன் திருவடியில் வழிபடுவது, இல்லாத இந்த உடல் கொண்டு பொய்ப்பொருளாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தையே உணர்ந்து அதையே அனுபவிக்காது நிலைத்த பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் அவனுடைய திருவடிகளை வணங்கி நாளும் மலரிட்டு வணங்கி நிலைத்த தன்மையை பெறலாம் அப்படிங்கிறது. அதுவே நமக்கு உண்மையான பயனாகும், நிலைத்த பயனாகும் அப்படி. 11வது பாடல். கந்தன் ஆறும் புனல் காவேரி தென்கரை கண்ணுதல் நந்தி சேரும் திரு நாகேஸ்வரத்தின் மேல் ஞான சம்பந்தன் நாவில் பணுவல் இவை 10 வல்லார்கள் போய் எந்த ஈசன் இருக்கும் உலகு எய்த வல்லார்களே. திருச்சிற்றம்பலம். மனமுள்ள மலர்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காவிரி நதி, அதன் தென்கரையில் வீற்றிருக்கக்கூடிய கண்ணுதல் பெருமான், கண்ணுதல் நெற்றிக்கண் முக்கண்கள் உடைய நந்தி சேரும் நந்தி நாமம் நமசிவாயவே. இந்த நந்தி சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரபதி இறைவனை திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன 10 பாடல்களையும் பாட வல்லவர்கள் எந்தை, என்னுடைய தலைவன், உயிர்களின் தலைவனாகிய ஈசன் இருக்கக்கூடிய உலகம் சிவலோகம் எய்த வல்லார்களே அப்படிங்கிறார். நாளும் அயராமை மறவாமையால் பெருமான் திருவடிகளில் வந்த அன்பு, அந்த விடைவிடாத அன்பு, இன்பத்தால் பெருமானுக்கு அன்போடு நாளும் பூசனை செய்து வழிபட நிலைத்த பொருளாக இருக்கக்கூடிய இந்த நிலைத்த பெருமானின் திருவடிகளை பூவும் நீரும் கொண்டு வழிபட, காவிரி நதியில் தீர்த்தமும் ஆடி நாளும் வழிபட, பூவும் நீரும் கொண்டு வழிபட அவர்கள் இறைவன் இருக்கக்கூடிய சிவலோகம் சிவப்பேறு பெறுவார்கள் அப்படிங்கிறார். அதை எய்த வல்லார்களே அப்படிங்கிறார். அவர்கள் சிவலோகம் எய்துவார் அப்படிங்கிறார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு குன்றமுலை நாயகி உடனாய் உரையும் திரு சண்பகாரணியர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.